என்ன விட்டுறது இருக்கட்டும், விருந்தாளி வந்திருக்காங்க. போய் இலைய ஒட்டிட்டு வா. உள்ள வா தங்கம். நீ சாப்பிடுமா. சரிங்க நீ. மீன் குழம்பா? மா, இது நம்ம வீடு, கூச்சப்படாம சாப்பிடு. இன்னொரு மீனை வைமா, எனக்கு வை. நீ சாப்பிடுமா. சாப்பிடு. வயிறு கவாங்குதுரி, எனக்கு சோத்த போடு. என்னடா இது? ஓஹோ, கதை அப்படி போகுதா? பாத்தியம்மா, உன் அண்ணி வரும்போது பயந்தாங்கோழியா வந்தா. அண்ணனை பார்த்து பார்த்து அருவா தூக்க ஆரம்பிச்சிட்டா பாத்தியா? அடியே, இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில மூச்சு பேச்சு இல்லாம கிடக்க போறா பாரு. இதோ வர இன்னைக்கு அவள. ஏய் ஏய் அடியே, மாமா மேல அவ்வளவு கோவமா? இந்த துள்ளுற இந்த புடவையில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்ன இந்த சின்ன தோட மாத்திட்டு பெரிய சிம்க மாட்டி விட்டா வேற அழகுமா? நீ ரொம்ப குழையாத. அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்கன்னு காலையிலே கிளம்பிடுறது. வீட்டுல ஒருத்தி இருக்காங்கிற நினைப்பே வரதில்ல. ஏமா, நினப்பு இல்லாம இந்த கெஞ்சிட்டு இருக்க உன்ட்ட? ஊருக்குள்ள எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்காதப்ப அதான உன்னை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவர் தாமா நம்மளுக்கு சாமி, அவரைத்தானே கும்பிடணும். அவர் கூப்பிட்டப்ப போகத்தானே வேணும். பசிக்குதிரி, வந்து சாப்பாடு போடு. உன் கையால சாப்பிடணும் தானே இந்த கெஞ்சுற. வா வா. ஏய் ஏய், யாருகிட்ட அந்த பயம் இருக்கட்டும். இன்னுமா சாப்பிடாம இருக்க? சாப்பிடுமா. மாமா வணக்கம். மாமா. டேய், குழந்தாக்கா மாவனா நீ? மறந்துட்டீங்களா மாமா? நான் படிச்சு முடிச்சு வந்த உடனே நீங்க தானே எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தீங்க. எனக்கா ஒண்ணு செய்வியாடா? அறுத்துக்கிட்டுமா?